சென்னை முகப்பேர் அருகே பிரபல தனியார் மருத்துவமனையில் இருதய சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படாததால் உயிரிழந்ததாக கணவர் குற்றம் சாட்டியுள்ளார். பெண் எப்படி இருந்தார், என்ன குற்றச்சாட்டு, விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாதவரம் அடுத்த வடபெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் குமரன் இந்திரா தம்பதி. மனைவி இந்திராவுக்கு ஆகஸ்ட் 6ஆம் தேதி இரவு 11 மணியளவில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அவரை அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு முதல் உதவி அளிக்கப்பட்ட நிலையில் வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். இதன் அடிப்படையில் சென்னை முகப்பேரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பல்வேறு சோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் ஆஞ்சியோ செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர். இதற்காக 4,35,000 ரூபாய் கட்டணமாக செலுத்திய நிலையில் ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து சென்றனர். மறுநாள் காலையில் இருந்து மனைவி இந்திராவுக்கு காலில் வலி இருப்பதாகவும் கால் அடிக்கடி மறுத்து போவதாகவும் கூறியுள்ளார். இதனையடுத்து ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர் எழிலனை தொடர்பு கொண்ட போது ஆஞ்சியோ சிகிச்சைக்கும் கால் வலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என கூறி குடும்ப மருத்துவரை அணுகச் சொன்னதாக தெரிகிறது. ட்ரிபிள் எம் இல்லை ஜிஹெச்சுக்கு கூட்டின்னு போங்க அப்படின்னாங்க. சரி, நம்ம உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக செலவானாலும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு ட்ரிபிள் எம்முக்கு கூட்டின்னு வரோம். இங்கே வந்த உடனே ஃபஸ்ட் எய்டு பார்த்துட்டு உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்சியோ பண்ணி ஸ்டண்ட் வைக்கிறாங்க. ஸ்டண்ட் வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி 13ஆம் தேதி நைட்டு ஒரு 9 மணிக்கு நான் வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன். 14ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு அந்த ஸ்டண்ட் வச்ச அந்த ஆஞ்சியோ பண்ண கால் மறுத்து போய் கால் எடுத்து வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவர் இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணுன்றாங்க. இந்த நிலையில் 14ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் மனைவி இந்திரா உட்கார்ந்திருந்த இடத்திலேயே சுய நினைவை இழந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவருக்கு CPR செய்த பின்னர் பரிசோதனை செய்தபோது ஆஞ்சியோ செய்த இடத்தில் இரத்தக்கட்டு இருப்பதாகவும் உடனடியாக ஆஞ்சியோ செய்த மருத்துவமனைக்கே மீண்டும் அழைத்துச் செல்லுமாறு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து 15ஆம் தேதி மதியம் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது மீண்டும் அவசர சிகிச்சையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அப்போது இரத்தக்கட்டை சரி செய்ய 3,50,000 ரூபாய் ஆகும் என கூறியுள்ளனர். அதை கட்டிய பின்னர் இதயத்திற்கும் பேஸ்மேக்கர் வைக்க வேண்டும் என கூறி 5,50,000 ரூபாய் கட்ட சொன்னதாக தெரிகிறது. நான் ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணால் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை அது ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டருக்கு பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணவரை போய் பாருங்கன்றாங்க. ஆனால் நான் சரி நம்ம சீனியர் டாக்டர் சொல்கிறாரு அப்படின்ட்டு அன்றைக்கி ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, அன்றைக்கி 14ஆம் தேதி ஈவினிங்கு ஒரு 6-7 மணிக்கு அப்படியே அன்கான்சியஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாங்க. மூச்சு திணறல், மூச்சே நின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த காலில் ஆஞ்சியோ பண்ண அந்த இடத்துல பிளட்டு கிளட் ஆகிடுது. அப்புறம் இங்கே வந்தால் அதுக்கு ஒரு அட்மிஷன் போட்டு அதுக்கு ஒரு பேக்கேஜ், அதுக்கு ஒரு 3 லட்சம் ஆகுனாங்க. அதில் 3,10,000 ரூபாய் செலுத்திய நிலையில் மீதி பணத்தை செலுத்துவதாக ஒப்புதல் அளித்த நிலையில் 10 நாட்களுக்கு மேலாக அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி இந்திராவுக்கு மீண்டும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆஞ்சியோ சிகிச்சை அளித்த மருத்துவர் எழிலன் அறிவுறுத்தலின் பேரில் எக்கோ பரிசோதனை எடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் இதய துடிப்பு சீராக இல்லை என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். பல முறை சிகிச்சை அளித்தும் முன்னேற்றம் இல்லை, மீண்டும் மீண்டும் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கேட்டாலும் மருத்துவர்கள் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் கணவர் குமரன் கூறியுள்ளார். இந்த சூழலில் 5ஆம் தேதி காலை மனைவி இந்திரா இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியதாக தெரிவித்துள்ளார். இதுவரை சுமார் 15 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கும் நிலையில் முறையாக சிகிச்சை அளிக்காததாலேயே தனது மனைவி இந்திரா உயிரிழந்ததாக குற்றம் சாட்டிய கணவர் குமரன் JJ நகர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் மனைவியின் மரணத்திற்கு காரணமான மருத்துவமனை நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள் ஆகியோர் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
நியர் ஒரு 15 lakhs கிட்ட பண்ணிட்டோம். அவங்க மெயின் வந்து இங்கே வந்து பணம் பறிக்கிற நோக்கு தான். அந்த தவறு பண்ண டாக்டரோ மற்ற அந்த ஸ்டாஃப்ஸ் மீது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அது வந்து நம்ம தமிழக அரசு வந்து தலையிட்டு இங்கே நடக்கிற தப்புல வந்து அது வந்து கண்டறியணும். இதனையடுத்து இந்திராணியின் உடலை கைப்பற்றிய ஜே நகர் போலீசார் உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.